ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது நீயா நானா 410வது எபிசோடு, 23வது சீசன். அதில் டேடி கேர்ள்ஸ் அண்டு ஒய்ஃப்ஸ் டியூட்டி இப்படின்னு ஒரு தலைப்பில் ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்பாக ஒளிபரப்பானது. நிறைய பேர் அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாம் இரண்டு ஜோடிகளை மட்டும் இப்போதைக்கு ஒரு 15 மினிட்ஸ் அதை பற்றி பேசினேன். ஏன்னா அது 10ஓட போகிறோன்னா போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை நான் பேசியே ஆகணுன்ற கட்டாயத்துக்கு வந்திருந்தேன். 2 ஜோடிகள். ஒன்று அவங்க மாசமாக இருக்காங்க, எதிர் வீட்டு கடையில் போய் கூட அவங்களால பொருள் வாங்கக்கூடாது, அப்பாவை கூப்பிட்றாங்கன்ற ஒரு ஜோடி. இன்னொருத்தவங்க அவர் ஒரு கார் டிரைவர். ஆக்சுவலி அதாவது அவங்க சைடில் இருக்கிற ஆட்களை மட்டுமே பக்கத்தில் வச்சிங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மா இன்னமும் கொளுத்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சப்போஸ் ஏதோ கல் ஏதோ கட்டட வேலைகளில் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு நாள் கூட அவங்க அம்மா காரில் அவர் ஏத்தந்தே இல்லை. ரைட். இப்போ நாம் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இதை பற்றி தான் கொஞ்சம் விரிவாக பேச போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்ட்ரெயிட் வித் அஸ். பெண்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பதும், ஆனால் தற்காலத்தில் இருக்கக்கூடிய ஜென்சியா அந்த மாதிரியான பெண்கள்லாம் அந்த விஷயத்தையே தனக்குள்ளே வச்சுக்கிட்டு, அதாவது பெண் சுதந்திரம், பெண் உரிமை இதெல்லாம் அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா அவங்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது. உதாரணத்திற்கு தமயந்தி சிறப்பு விருந்தினர் வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, அதாவது அப்பாக்கள் தான் அதை திருத்தணும். ஆனால் அப்பாக்கள் தன்னுடைய மகள் தன்னை கேட்குறாங்கன்ற ஒரு காரணத்துக்காக அதை செய்கிறாங்களாம். ஓகே. ஆனால் இந்த பெண்கள் 2 பேருமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நான் தனியாக பேசி ஆகணுன்ற ஒரு சூழலை தான் அவங்க 2 பேருமே இட்டு வந்தாங்க. நிறைய பேர் சொன்னாங்க, இந்த டேடி லிட்டட் பர்சன்ஸ் பார்த்தீங்களா ஜாக்கி, அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் பேசணும்லாம் சொன்னாங்க. வேலைப்பொழு காரணமாக நம்மளால் பேச முடியல. ஆனால் உண்மையிலே அந்த 2 ஜோடியை பார்க்கும்போது இதை மட்டுமே பேசணும்னு ஒரு கட்டாயத்துக்குள்ளான காரணம் என்னென்னா, ஒருத்தவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகிறான் ஒரு புருஷன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்களா, நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்களான்ற ஒரு உண்மையிலே என்னால் அதை ஏற்றுக்கவும் முடியல. சீரியஸ்லி. அதுல முக்கியமான ஒரு விஷயமா யோசிச்சோம்னா ஜாக்கி, சரி என்ன வேணா செய்யறாங்க, என்ன வேணா பண்றாங்கன்றது இருக்கு. இதுல ஒரு கில்ட்டை கொண்டு வராங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அவங்க 2 பெண்களுமே பேசும்பொழுது ஒரு கில்ட் அந்த பையன் மேல கொண்டு வராங்க. எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, எங்க அப்பாவா இருந்தா இதெல்லாம் எனக்கு செஞ்சிருப்பாரு, அப்பாவா பண்ற மாதிரி தானே சார் புருஷன் நம்மள பாத்துக்கணும் அப்படின்னும் பொழுது, இப்ப இந்த ஹஸ்பண்ட் மெட்டீரியலா இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஐயோ நம்ம எங்கேயோ நம்ம மனைவியை கஷ்டப்படுத்துறோம் போல இருக்கு, இன்னும் கொஞ்சம் நம்ம பெட்டரா பாத்துட்டு இருந்திருக்கலாம் போல இருக்கு. இப்ப இந்த உதாரணத்திற்கு ஃபர்ஸ்ட் பொண்ணு ஜாக்கி இப்ப சொன்னாங்க இல்லைங்களா, கார் டிரைவருடைய மனைவி, அவங்க எப்படி எடுத்துட்டு வந்தாங்கன்னா, அவர் ஃபீல் பண்றது என்னன்னா, என்னையும் ஒரு ஆளாக கன்சிடர் பண்ணுங்கன்னு தான் ஃபீல் பண்றாரு. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அவர் பேசும்பொழுது கோபி கூட சொல்ல, நீங்க என்ன சார் ஏதோ மாப்பிள்ளை முறுக்குல பேசுற மாதிரி இருக்கே அப்படின்றப்ப, கண்டிப்பா கிடையாது. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அவரோட ஆதங்கத்தை தான் சொல்லுவார். நான் வரேன், வீட்டில் உட்காந்துருக்காங்க, ஏன் அவங்க வராங்க, இன்னைக்கு வரதா இருக்காங்க அப்பா அம்மாங்கிறதையாவது என்கிட்ட சொல்லலாம்ல அப்படின்னு பொழுது அவங்க அதை எப்படியே எடுத்துகிட்டு வராங்கன்னா, அவர் கார் வச்சிருக்காரு, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பப்போ அவரை கூட்டு போயிட்டு வந்திருக்கலான்னு பொழுது அவர் சொல்கிறார், முதல்லலாம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு தான் வந்தேன், இப்போ அவர் வர்றது வெறும் செக்கப்புக்காக தான் வராரு. அந்த செக்கப்புக்காக வரும்பொழுதுமே இவர் கூட்டிகிட்டு போயிட்டு வரணும்லாம் இந்த பொண்ணு நினைக்கிறாங்க இல்லையா. அப்போ அவர் சொல்கிறது என்னென்னா, எனக்கு வேலை இருக்குது, நான் ஒரு வேலை செய்கிறேன், நான் ஒரு கார் டிரைவராக இருக்கேன், அது ஓட்டினா தான் அவருக்கான பைசா எல்லாமே இருக்குது, குடும்பம் நடத்துறதுலேருந்து இருக்குது. இவங்க இந்த தவறை நம்ம எங்கேயாவது செஞ்சுருப்போமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, நான் சில நேரங்களில் செஞ்சுருப்பேன். இப்போ ஜாக்கியோட வேலையே இப்போ இதுதான் அவங்களுடைய தொழில் இல்லையா. பல நேரங்களில் நான் என்ன பண்ணுவேன்னா, இன்றைக்கி சண்டே தானே, இன்றைக்கி ஃப்ரைடே தானே, ஃப்ரைடே நைட்டு எங்கேயாவது போயிருக்கலாம்ல, ஃப்ரைடே தான் அவங்களுக்கு படம் இருக்குது, ஃப்ரைடே என்ன நீ படத்துக்கு கூட்டு போகலன்னு சொல்லி நான் கேள்வி கேட்க முடியாது. அது அவங்களுடைய தொழில் இல்லையா. எனக்கான ஒரு ரெஸ்பெக்ட் நீ கொடுக்கும்பொழுது உனக்கான அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் உன்னுடைய தொழிலுக்கு நான் கொடுக்கணும்ல. அதை நான் ரொம்ப நாள் கழிச்சு தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் எனக்கு புரியலைங்கிறதுக்கான காரணம் ஒன்று தான், சார் தூக்கி அடிச்சிருவேன் பார்த்துக்கங்க, எழுந்து அடிக்க முடியாது. ஆனால் இப்போ நான் நிற்கிறதே எதுக்குன்னு அப்படி இப்படிலாம் பண்ணலாம்ல. நானும் வேற நல்லாவே தெரிவேன் போனேன்னா அதுதான் மேட்டர். சொல்லுங்க. இல்ல இந்த டாடி லிட்டில் பிரின்சஸ்ங்கிறது எங்க அம்மா நினைக்கிறேன். சொல்லுங்க.
ஸோ ஒரு கவிதை ஒன்று எழுதியிருந்தேன் நான் லவ் பண்ண காலத்தில் அதை சொல்கிறேன். காலத்தில் இப்போ கிடையாது, இப்போ எதுக்குன்ற அதான் பண்ணியாச்சு. அதுதான் அதேதான் இங்கே என்ன கிடைக்குதோ அங்கேயும் அதே கிடைக்கும். நான் அது எழுதியிருந்தேன். நீங்கள் எத்தனை எழுதியிருந்தீங்க கவிதை? என்னையே கொடுத்தேன், தண்ணியே கொடுத்தேன், நல்லா வந்துடும். ஓகேவா, சரியா? ஸோ என்ன எழுதுனா, இரும்பும் புறையேறுகிறது, புறையேறும் பொழுது கூறினார்கள் யாரோ என்னை நினைக்கிறார்கள் என்று, நீயாக இருக்க வேண்டாம் என்று நினைத்தேன், ஏனெனில் புறையேறும் பொழுது மட்டும் நீ என்னை நினைக்க வேண்டாம் என்பவளாய் அப்படிங்கிற மாதிரி ஒன்று எழுதியிருந்தேன். புறையேறது மட்டும் நான் பெரிய மயிர் மாதிரி நினைச்சுக்கிட்டேன், நினைச்சிட்டு இருக்கணும் அப்படின்றதான் என்னுடைய அந்த கவிதையோட சாராம்சம். அதே இன்னொரு சாராம்சமும் இருக்கு அதுல. நான் வந்து இன்னொன்னு என்ன சொல்லியிருந்தேன்னா, புறையேறும் பொழுது மட்டும் வந்து நினைக்கிறவனாய் நீயா இருந்தால் இந்நேரம் நான் இறந்தே போயிருக்க வேண்டும் புறையேறியே அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அந்த மாதிரி உங்களை நினைக்கிறவங்க புறையேறப்ப மட்டும் நினைக்கிறவங்களா இருந்தா நீங்க அந்த அளவுக்கு நினைக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு இருக்கும்போது நீங்க அப்படி நினைச்சுக்கிறீங்க. சரி, விஷயத்துக்கு வந்துடும். ஸோ அந்த பொண்ணுடைய அந்த தாட் ப்ராசஸ் நான் எப்படி யோசிச்சேன் அப்படின்னா, அந்த மரியாதை அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. கோபி வேற யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு சொல்லும்பொழுது கூட சொன்னாது, கணவனுடைய மரியாதை உங்க கையில தான் இருக்கு, அவங்களுக்கு தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன். கரெக்ட். அது ரொம்ப 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 முக்கியம்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்ச சில பெண்கள் இருக்காங்க, இப்போ கணவருக்கு அந்த கரெக்டான மரியாதை தான் வீட்டில் கிடைக்காதுங்கிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அவரை கரெக்டாக வைப்பாங்க அந்த இடத்துல. அவர் சொல்லிடாத மாதிரி வச்சிருப்பாங்க, கரெக்டாக பார்த்துக்குவாங்க. எனக்கு தான் வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து என்னன்னா, இப்போ அந்த பொண்ணுக்கு வேலைக்கு போகிறதே கணவனுடைய கட்டாயத்தால் தான் வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு பிடிக்கிறதுனால தான் நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிற பெண்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அது அவருக்கு அந்த இடத்துல மரியாதை இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இது ஓவர் டூ பண்ணுற பெண்களும் இருக்காங்க. நான் அவங்கள பற்றி பேசலை. அந்த மரியாதையை அந்த இடத்துல எப்படி கொடுக்கணுமோ எல்லாமே ஓவர் டூ பண்ணுவாங்க தான் மேடம். அப்படிதான் எபிசோட்ல வந்தவங்க அத்தனை பேருமே டாடி லிட்டில் பிரின்சஸ் எல்லாருமே ஓவர் டூ பண்ணவங்க தான். ஆமாம். இதில் இந்த பொண்ணு வந்து என்னன்னா, அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். சரி, இதெல்லாம் அவங்க அம்மா அப்போ போகிறாங்களா அப்படின்னும் பொழுது அது நான் கேட்கவே மாட்டேன். அதுதான் ஆக ஒருத்தவன் சம்பாதிச்சுட்டு உங்களுக்கு கொடுக்கணும். அவன் வந்து ஆனா உங்களிருந்து உங்க அப்பாவிலேருந்து உங்க அம்மாவிலேருந்து ஜலதோஷம் தலைவலி எல்லாத்துக்கும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவீங்க. அதை உங்க புருஷன் காரில் கூட்டு போயும் காமிக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. அவன் வேலையும் செய்யணும், எல்லாம் வந்து கொட்டணும். ஆனால் நீங்க நல்லா கவனிங்க, அப்பா அம்மா மச்சான் கூட இருக்கிறாங்க. போற வாரத்தில் ஒரு வார்த்தை சொன்னாங்க, அது எப்படி வந்து இந்த மச்சான் வந்து கூட இருக்கிறாங்க, அது எப்படி எனக்கு புரியவே இல்லை. ஒரு கல்யாணம் ஆன ஒரு வீட்டில் வந்து எந்த உறவு முறையில் நீங்கள் போய் மாசக்கணக்கில் உங்களால் தங்க முடியுது? ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க, அந்த வீட்டில் நீங்கள் எப்படி போய் நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் இருந்துக்காங்க, நீங்கள் என்னவா கூட நீங்கள் இருங்க, நீங்கள் வந்து ஓரிரு வீடு என்ன வேணாலும் இருந்துருப்பாங்க. அண்ணன் தங்கச்சியா இருங்க, தம்பி அண்ணனா இருங்க, அக்கா தம்பியா இருங்க, வாட் எவர் இட் இஸ். அது எப்படி முடியும்ன்றதான் என்னுடைய கேள்வியே. ஏன்டா சோத்தில் உப்பு போட்டு தின்றீங்களா, இது போட்டு தின்றீங்களா மாதிரி நான் கேட்டுவிடேன். டப்புன்னு யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரியும் இதனுடைய பாதிப்புகளை என்னுடைய பர்சனலான ஒரு ஆள் வந்து பேசி நான் பார்த்துருக்கேன். ஆனால் அவங்களால வெளியே சொல்ல முடியல. ஓகே, அதே மாதிரி வீட்லேயே வந்து ஒரு 3-4 வருஷம்லாம் இருந்திருக்காங்க ஆக்சுவலி. அது வேலை தேடுறதுக்கு வராங்க, வேற தங்குறதுக்கு வேற எதுவுமே கிடையாது, இடம் இல்லை. 3 மாதம் 4 மாதம் இருந்துட்டு போயிடுவாங்க. தட்ஸ் ஃபைன். அதுதான் இப்போ நான் சொல்லுவேன். ஆனால் இதில் என்னன்னா, அந்த வேலை தேட வந்த போதும் வீட்டில் உட்காந்துக்கிட்டு அதிகாரம் பண்ணிக்கிட்டு என்ன எனக்கு வந்து அதாவது அவங்களுக்கு வேண்டிய செலவுகளுக்கு, அதாவது மச்சானா வீட்டில் வந்து உட்காடுறாங்க சொன்னாங்க, அவனுடைய செலவுகளுக்கு திடீர்னு ஒரு 3 லட்சம் 2 லட்சம் பணம் கட்டுற மாதிரி இருக்கு வேலைக்குன்னு வச்சுக்கோங்க. அதையும் வந்து இந்த வீட்டிலே கேட்க வேண்டியது இல்ல. இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க, இருங்க சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ அந்த மாதிரியான அட்ராசிட்டிஸ் இருக்கிறதையும் நம்மளால ஏற்றுக்க முடியல. ஒரு உதவின்றது, தம்பி அம்மா மெட்ராஸ் வராம்மா, தங்கறதுக்கு எதுவும் இடம் கிடையாது, அதனால அங்கே பாரு, அவன் வந்து பிஜியில் வந்து இடம் பார்த்ததுக்கு அப்புறம் போயிடுவான். அவ்வளோதான். இந்த இடம் பார்த்ததுக்குள் போயிடுறதுன்றது அதிகபட்சம் 1 மாதம் தான் இருக்கணும். அதிகபட்சம் 1 மாதம். நான் சொல்ல வர்றது வந்து அதிகபட்சம் 1 மாதம் இல்லை 1.5 மாதம் கூட வச்சுக்கோ. இல்லை நேரம் அவங்க யாரும் சொல்லுவாங்க, இங்கேயே இருங்க தங்குங்க எல்லாமே சொல்லுவாங்க. நீங்கள் தான் அதை புரிஞ்சுக்கணும். நீ போயிட்டு வாரம் கூட வந்துட்டு போ. வாரம் வர்றதே கூட அவங்களுடைய கன்வீனியன்ஸ். ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க வெளியே போவாங்க கொள்ளுவாங்கன்னு போது நீ போய் உட்காந்துக்கூடாது. அது நீங்கள் பழகும் போதே உங்களுக்கு தெரியும் அவங்க அதை எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் இருக்கிறது வந்து பிரச்சனை இல்லை. அது கூட அதிகபட்சம் 1 மாதம் தான். ஆனால் இதெல்லாம் இல்லாமல் ஒருத்தவங்க நம்மளுக்கு வந்து செய்கிறாங்கன்றதுக்காகவே அங்கேயே போய் டேரா போடுற ஆளுங்களாம் எனக்கு நல்லா தெரியும்னு சொல்ல வரேன். இதில் என்னென்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அதில் வந்து அப்பா அம்மாவும் கூட்டு வந்து வச்சுக்கிறீங்க, உங்கள் சைட்லேருந்து உங்கள் தம்பியும் கூட்டு வந்து வச்சுக்கிறீங்க.
ஆக எல்லாம் கூட்டு வந்துருக்கீங்க. ஆனால் அவங்க அம்மாவை வந்து ஒரு நாள் கூட இது வரையும் காரில் ஏறதில்லை, அதை பற்றி நீங்கள் விசாரிச்சதும் இல்லைன்னும் போது நீங்கள் எப்பேற்பட்ட ஆளாக இப்போ நம்ம யோசிச்சு பாருங்களேன், பெண்களுக்காக நம்ம பேசுகிறோம், கொள்கிறோம், வர்றோம் எல்லாம். ஆனால் இப்படி ஒரு சமூகம், இப்படி ஒரு எதை பற்றியுமே கவலைப்படாத தனக்கு வந்து, அதாவது இதெல்லாமே போராடி கிடைத்த விஷயங்கள். அதேதான் இத்தனை ஆண்டு காலமாக இந்த ஒரு நிலைமைக்காக போராடி பெற்ற ஒரு விஷயத்த தன் மீது அன்பு செலுத்துகிறான் என்ற ஒரே காரணத்துக்காக கணவனை வந்து துச்சமாக மதிக்கிறது மட்டும் கிடையாது, அவங்க அப்பா அம்மாவை கூடயே நீங்கள் சேர விடாத அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபேமிலி மட்டும்தான் நெய்யில் பொறிச்சுதா? அவங்களாம் என்ன தவிட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டாங்களா? ஓகே, ரைட். ஸோ சொல்லுங்கள். இதில் இந்த ஆடட் பாயிண்ட்ஸாக நான் ஒன்று சொல்லிக்கிறேன் ஜாக்கி. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அவங்களுடைய தம்பிகள் அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லும்பொழுது நான் ஆடடாக என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இருக்கிறவங்க உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு கை வேலைக்கு ஏதோ ஒரு ஹெல்ப்பாவோ, பார்த்தா நீ கடைக்கு போயிட்டு வந்துடுறியாடா இன்னைக்கு, அக்காவை நீ பார்த்துக்கிறியா, இன்னைக்கு நீ கூட்டு போறியா, இப்படி இருக்கிறவங்களா இருந்தால் கூட பரவாயில்ல. நான் பார்த்த நிறைய வீடுகளில் அந்த பையன் சோஃபாவில் படுத்துக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்திற்கு, அந்த சோஃபா விட்டு அவன் எழுந்திரிக்க மாட்டான். தண்ணி எடுத்துருவாயன் மாமா, நீங்கள் அங்கே தானே போகிறீங்க, அப்படியே எனக்கும் கொஞ்சம் வந்து தண்ணி இது எடுத்துகிட்டு வந்து கொடுங்களேன். இப்போ இந்த மாமா வராருன்னு வச்சுக்கோங்களேன் வேலைக்கு போயிட்டு, அந்த சோஃபாவை எழுந்து கூட உட்கார மாட்டாங்க, அப்படிதான் படுத்திருப்பாரு அவரு. நான் படுத்திருக்கேன், அவர் வேணா கீழே உட்காந்துக்கிட்டுமே அப்படிங்கிற மாதிரியான மனநிலை. எல்லாத்த விட கிளென்லினஸ்ன்ற சில நேரங்களில் வரும் பாருங்க. எனக்கு தெரியல எத்தனை பேர் இதை அனுபவிச்சிருப்பீங்க. அந்த டாய்லெட் யூசேஜை கூட அவங்க க்ளீனாக வைக்க மாட்டாங்க. இப்போ நம்ம வீட்டில் நம்ம கணவர்கிட்ட நம்ம சொல்லலாம், இப்போ சீட்டை எடுத்து வச்சுட்டு நீ வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வாப்பா அப்படின்னு, அதை கூட செய்ய மாட்டாங்க. அந்த ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணி அதை நாஸ்தி பண்ணி நீங்கள் ஒரு இடத்த உங்களுக்கு கொடுக்குறாங்கங்கிறதுக்காகவே அந்த கேமல் கதை தான் அப்படியே உள்ள புழுந்து டென்ட்டை பூரா எடுத்துக்கிற மாதிரியான ஆட்களாக தான் இருக்காங்க. அதனுடைய வேல்யூ தெரியறது இல்லை. இது ஒன்று. சரி, இது வந்து வேற டிபார்ட்மெண்ட். அப்படி அதே மச்சான் கல்யாணம் ஆனப்ப பார்த்தீங்கன்னா அவன் வேற மாதிரி ஆயிடுவான். ஆமா, தொடச்சி வீட்டை துடைப்பான், வீட்டில் யாரையும் சேர்க்கவே மாட்டான். அதேதான், 2 நாள் கூட தங்க விட மாட்டான்னு சொல்ல வரேன். இங்க வந்து 6 மாசம் 1 வருஷம் 5 வருஷம் 3 வருஷம் 2 வருஷம் டேரா போட்டவன், அதேதான் அவனுக்கும் கல்யாணம் நடக்கும்போது அந்த இடத்த வந்து விட்டு கொடுக்க மாட்டான், உள்ளார சேர்க்க மாட்டான். அதையும் புரிஞ்சுக்காங்க. பார்த்துருக்கோம். அதேதான். ஸோ இதெல்லாம் இருக்கும் பொழுது அவர் அதில் இன்னொரு குற்றச்சாட்டும் அந்த பொண்ணு எப்படி வைக்கிறாங்கன்னா, அவர் என்னை வெளியிலே கூட்டு போக மாட்டார். சரி, இப்போ எங்கள் அப்பானா உடனே கூட்டு போயிரு. இந்த பொண்ணோட அப்பா எங்கேயோ இருக்காரு, அவரே வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்துட்டு அப்பப்போ வந்து இங்கேயே இருந்துட்டு இங்கேயே செலவு பார்த்துக்கிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் அப்பா உடனே கூட்டு போயிடுவார் ஒரு பீச்சுனா அப்படின்னும் பொழுது எதிர்பார்ப்புகள் நிறையா இருக்குது உங்களுக்கு. நான் வந்து இப்போ நான் ஒரு பொருள் வாங்குறேன் அப்படின்னா இந்த பொருள் தான் எனக்கு வேணும்னு எதிர்பார்ப்புகள் இருக்குது. சில பெண்கள்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா, எனக்கு 10,000 ரூபா எனக்கு செலவுக்குன்னு எனக்கே இருக்குது, நான் பார்லர் போகணும், அது பண்ணணும், இது பண்ணணும் பொழுது வேலைக்கு போன நிறைய பெண்கள் கூட நம்ம அவ்வளோ யோசிச்சிருந்துருக்க மாட்டோம், இவ்வளோ செலவு பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, சரி எனக்கு கூட்டுன்னு போகக்கூடாதுலாம் இல்லை சார், வாரத்துக்கு ஒரு தடவை கூட்டு போக சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க சார். இப்போ இந்த வாரம் கேட்குறேன், நான் அதுக்கு பிளான் பண்ணேன், ஏன்னா நான் டிரைவராக இருக்கேன். இப்போ அவர் உதாரணத்துக்கு அவர் ஒரு கார்பரேட் கம்பெனிக்கே டிரைவராக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். சாட்டர்டே சண்டே கொண்டு ஷிஃப்ட்டுக்கு அவர் போயிட்டு தான் வந்தாங்க. சண்டே மண்டே மீட்டிங்க்கு எவனா வெளிநாட்டிலேருந்து வருவான், வெளியூர்லேருந்து வருவான், அவனை பிக்கப் பண்ணணும், ட்ராப் பண்ணணும், இவ்வளோ வேலைகள் இருக்குது, ஷிஃப்டே இருக்குது ஜாக்கி. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து எமிரேட்ஸ் அந்த மாதிரி எமிரேட்ஸ்ன்ற பாருங்க சாரி UAE அந்த மாதிரியான கண்ட்ரிகளுக்கெல்லாம் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரைடே லீவு, சாட்டர்டே சண்டே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒர்க் இருக்கும். 7 நாளுமே வந்து ஒரு கம்பெனி இயங்கிக்கிட்டே இருக்கும். அந்தந்த ஷிஃப்ட்டுக்காரங்க அந்தந்த வேலைக்கு வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய பிக்கப் அண்ட் ட்ராப்பே அவருடைய வேலையாக இருக்குது அப்படின்னா, அவர் அந்த வாரம் பிளான் பண்ணுறதுக்கு வேறு யாராவது டிரைவர் இருக்காங்களா என்ன ஏதுன்னு சொல்லி மாதத்துக்கு ஒருக்கா தான் லீவ் எடுக்க முடியும். நீங்கள் அந்த மாதிரியான ஒருத்தரை வந்து இதான் அவரோட ப்ரொஃபஷன்னு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிவிட்டு எங்கள் அப்பா என்னை வந்து பீச்சுக்கு கூட்டு போயிடுவாங்க அப்படின்னா, எல்லாத்த விட கம்மியாக அவருக்கு வேலையே கிடையாது. அவருக்கு வந்து பொண்ணை கூட்டு போகிறது மட்டும்தான் வேலை. இங்கே கிடையாது. இவன் ஓடணும், உழைக்கணும், பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு சோத்தை கொடுக்கணும், அது இல்லாமல் வீட்டில் வந்து இருக்கிற மாமனார் மாமியார் மச்சானுக்கும் சோற போடணும் போது அவன் ஓடணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவனை எகத்தலமாக பார்ப்பீங்க. இந்த காசை கூட உங்களால் சம்பாரிச்சிட்டு வர முடியலன்னு சொல்லுவீங்க. அதே தான். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது மேடம், அவங்க சொன்னதில் இன்னும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அப்பாவும் அம்மாவும் எமர்ஜென்சி கூட்டு போனார், இப்போலாம் கூட்டு போகிறது இல்லைன்னாங்க. அப்போ தான் அவர் வந்து உங்கள் அப்பா அவங்க அம்மாவை ஏற்றுறீங்களான்னு எனக்கு அதை பற்றி தெரியாது, கவலையும் கிடையாதுங்க. நீங்கள் அந்த விஷயத்தை சரியாக பண்ணால் இது நிறையா நடக்கும் அப்படின்னு சொன்னார். நான் என்னென்னு சொல்லுவேன், ஒரு எமர்ஜென்சி தான் எடுத்து போய் விடலாம். அதே தான். ஒரு எமர்ஜென்சிக்கு உண்மையிலே மாமனாருக்கு வந்து மூச்சு இழுத்து பறிச்சிட்டு கிடக்குது அப்படின்னும் போது நிச்சயமாக கார் எடுத்து போய் அவரை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறது எல்லாரும் செய்யணும்.
மனிதாபிமானம் உள்ளவர்கள் செய்வாங்க. ஆனால் மந்த்லி செக்கப்பு, ரொட்டீன் செக்கப்புலாம் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது இது பண்ணால் பரவாயில்ல. ஒரு கார் ஓட்டுறாரு, ஒரு வேலை இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, அவங்க அம்மாவை கூட ஏற்றலை, ஆனால் உங்கள் அப்பாவை வந்து மந்த்லி செக்கப்பு, வீக்லி செக்கப்புக்கெல்லாம் கூட்டிட்டு போகணும் உங்கள் மாப்பிள்ளை அப்படின்னு நினைக்கிறது வந்து எந்த வகையில் நியாயன்றது ஒன்று இருக்குது. ரீசெண்ட் டேஸில் என்னுடைய ஃப்ரெண்டு பாண்டியில் இருக்கான். அவன் வந்து ஃபோன் பண்ணான், பேரெலாம் வேண்டாம். ஸோ பேசிகிட்டு இருந்தோம். இந்த கொரோனா அப்படியே பேச்சு வாக்கில் சொல்லும்போது, ரத்னா தேட்டர்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த கொரோனா வந்தாலும் வந்துச்சு, என்ன எங்கள் அம்மா அப்பா பண்ணுற தொல்லை தாங்க முடியல மச்சான் அப்படின்னா. என்னடா அப்படின்னு, அவன் வந்து ஒரு கம்பெனி வந்து ரன் பண்ணிட்டு இருக்கான், சிறுதொழில் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வந்து ரன் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து இந்த லாஸ்பேட் கிட்ட கம்பெனி வச்சுருக்கான். அப்பா அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் போகணுன்னா இறங்குனா அவன் என்ன சொல்கிறான்னா, ஊபர் எடுத்துக்கோ, ஆட்டோ எடுத்துக்கோ, என்ன வேணாலும் எடுத்துக்கோ, நான் அங்கே வந்து இன்றைக்கி நாளைக்குள்ளே வந்து எனக்கு ப்ரொடக்டிவில் வந்து இவ்வளோ அமௌண்ட்டு போய் சேரணும், இவ்வளோ டெலிவரி இருக்குன்னா அப்போ ஃபோன் பண்ணுறாங்க, எனக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், என்னை கூப்பிட்டு போவோம், கார் எடுத்து வந்து கூப்பிட்டு போன்னு சொல்கிறாங்க. 2 பேரும் நல்லா நடக்கிறாங்க, 2 பேரும் கல்லு குதிரை மாதிரி 2மே நல்லா நடக்குது, முட்டாட்டோத்துங்க. ஆனால் பிள்ளைய கூப்பிட்டு வரணும், பிள்ளை தான் வந்து கூப்பிட்டு போகணுன்னு 2 ஒத்த காலில் நிற்குதுங்க, கிழவனும் கேள்வியும். இதுக்கு முன்னாலாம் அவங்க தாராளமாக போயிட்டு தான் இருந்தாங்க. ஆஃப்டர் கொரோனா டைமில் வந்து மற்ற காரெல்லாம் போயிட்டு வந்தோம்னா கிருமிலாம் பரவிடுன்றதுக்காக கேர் எடுத்துக்கணும் குத்தம். இப்போ எப்போயா இருந்தாலும் நாங்களே வந்து கூப்பிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. நான் லாஸ்பேட்டில் இருந்து இந்த பக்கம் நான் வந்து முதலியார்பேட்டை வரதுக்குள்ளே போதும் நான் எடுத்து டிராஃபிக்கில் எல்லாமே இந்த டிராஃபிக்லே கழியுது. எவ்வளோ சொன்னாலும் அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. வயசானா குழந்தையா மாறிடுவாங்கன்னா அதுக்கு இவ்வளோவாடா, இது ஏன்டா டயப்பர்லாம் மாற்றி விட்டு தொடச்சாடா விட்டுட்டு இருக்க முடியும்னு கேட்குறான். இந்த பிரச்சனைகளையும் இப்போ இருக்கிற கழகட்டங்க செஞ்சிட்டு இருக்குது. உண்மையிலே உங்களுக்கு முடியல, உங்களால் பண்ண முடியல, நகரக்க முடியல அப்படின்னா ஒருத்தருடைய அதுக்கு கூட அவன் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க எல்லாருமே வந்துட்டு முடியாது. இப்போ திடீர்னு உங்கள் புள்ள திடீர்னு மெட்ராஸில் இருக்கான், திருநெல்வேலியில் இருக்கான், திருச்செங்கோட்டில் இருக்கான்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். ஆக பக்கத்தில் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து கூப்பிட்டு போகணுன்றாங்க. அவன் சொன்னான், மச்சான் கிண்டியில் வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஒன்று வேலைக்கு வந்து மச்சான் அப்பயே போயிருந்தா பிரச்சனையே இல்லைடா, நிம்மதியாக இருந்துட்டு பண்ணான்றான். ஆக ஒருத்தவங்க செய்கிற செயலை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அது ரொம்ப அழகாக வந்து அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க. நான் அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு நடக்க முடியாத உடல் ஊனமுற்ற ஒரு கிழவன் வந்து ஒரு தீவில் இருப்பான், சிந்துபத்துக்கு அதில் வரும். அவன் வந்து இந்த ஆற்றை கிராஸ் பண்ணி எனக்கு கொடுங்கன்னு போது ரொம்ப பாவமாக பார்ப்பான். ஏறி உட்கார வச்சுதான் அது ஒரு 1000-2000 எபிசோடு வந்து அவன் இறங்க மாட்டான். அதேதான் எங்கே அதான் இறங்கவே மாட்டானே வச்சு பாருங்க. இதுதான் வந்து இங்கே நிறைய பேர் பண்ணுற ஒரு விஷயம். இது இல்லை ஒன்று. இதுக்கு அடுத்து அந்த பொண்ணு இன்னொரு ஒரு விஷயத்தையும் இங்கே சொல்லிடுறேன். அதாவது இவங்க வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு பேசுவாங்களாம், சொல்லக்கூட மாட்டாங்களா அவங்க அப்பா அம்மா வர்றது. சரி என்னத்த சொல்லிட்டு அவர் வந்து அவ்வளோதான் கேட்டுக்கிறாரு சார் அப்படின்வாங்க. இந்த தம்பி மாசத்துக்கு ஒருக்கா தான் அவங்க அம்மாவுக்கு பேசுவாப்லையா, ஒருக்கா எப்பாவது ஸ்பீக்கர்ல போடு என்ன பேசுறவங்க அம்மாட்டேன்னு நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் இப்போ உங்களுக்கு நான் எப்படி வந்து இந்த பெண்கள்ன்றதுக்காக எப்படி வந்து சப்போர்ட் பண்ணுறது, நீங்கள் வந்து சைக்கோ மாதிரி நடந்துட்டு இருக்கீங்க. ஒருத்தவனை வந்து வேலைக்கார மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிட்டு அவன் சைடுக்கான விஷயத்தையோ அவன் சைடுக்கான அன்பையோ நீங்கள் வெளியில் செலுத்த முடியாத அளவுக்கு கைப்பாவையா மாற்றி வச்சுட்டு இருக்கீங்கன்றேன். இதை தான் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்கள் செஞ்சாங்க. பொம்பளை 30 வருஷம் நிறைய வருஷம் அவங்க அப்படி தான் பண்ணாங்க. இதுலேருந்து ஒரு ரெவல்யூஷனரே மாறணும் அப்படின்னு தான் படிப்பை உங்களுக்கு கொடுத்து சிந்தனை உங்களுக்கு கொடுத்தா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பழைய பஞ்சாங்கத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இதுதான் சிறந்ததுன்ற மாதிரி நீங்கள் அழகாக வந்து ஒரு ரூலர் ஆக்கி அவரை வந்து யோசிச்சு பாருங்க. உங்கள் அப்பா அம்மா பக்கத்துலேயே இருக்காங்க, நீங்கள் பேசிடுவீங்க, அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசுகிறோம் 1000. இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதோ ஒன்று சொன்னாங்க பாருங்க, நான் வந்து எங்கள் அப்பா அப்பா கிட்ட பேசும்போது ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு மட்டும்தாங்க நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி ஏதோ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஸ்பீக்கர்ல போடுங்கன்னு போது அவங்க அம்மா ஏதாவது ரொம்ப முக்கியமா பேசுறப்ப தான் சார் ஸ்பீக்கர்ல போடுன்னு சொல்லுவேன் அப்படின்னு போது அவர் இல்ல சார் எல்லா டைமும் போட சொல்லுவாங்க அப்படின்றத அவர் வந்து சொன்னாரு. ஒன்னு தெரியுங்களா, அந்த டிரைவர் கணவர் வந்து கண்ணே கலங்கிடுச்சுங்க அவருக்கு. அது வந்து ரொம்ப போனா உடஞ்சிருப்பாரு அந்த மனுஷன். ஓகேவா, இப்படி அதுல என்னன்னா இப்ப இந்த இடத்துல தான் வந்து லிட்டில் பிரின்சஸ பெத்த ஒரு பக்கத்துல உட்காந்துக்காரு, அவங்க கிட்ட நான் போறேன். அதேதான் அந்தம்மா தமிழ் அதான் சொன்னாங்க, வீட்டில் வச்சுக்காங்க, எதுக்கு நீங்களாம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க, அப்போ உங்களுக்கு ஒரு வாழைக்காரன் வேறு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க, எனக்கு புரியல. எனக்கு 2 பேரும் அதாவது அழகாக சொன்னாங்க, 2 பேரும் வளரணும், 2 பேரும் ஒரு அவங்களே முடிவுகள் எடுக்கட்டும், தவறி விழுந்தா தாங்கிறதுக்கு நான் இருக்கிறேன், அவ்வளோதான் நீங்கள் நிற்கணும், அவ்வளோதான், அதை தான் நீங்கள் செய்யணும். ஆனால் 1000 பேர் என்னை விட்டு போகலானோ, என் தங்கச்சி என்கிட்ட வந்து நின்னா காளி சார், எல்லாருக்குமே அந்த பெருமை இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் உண்மையாக நீங்கள் ஒருத்தவங்க வந்து நேசிச்சிங்கன்னா அவங்க ரொம்ப
சங்கடப்படுத்த விட மாட்டீங்க. எஸ், ரொம்ப சங்கடப்படுத்த விட மாட்டீங்க. ஒரு சில நேரத்துலயாவது நீங்க அவங்க கூட நிப்பீங்க. ஆனா இந்த இடத்துல அந்த ஒய்ஃப் வந்து அவர் வந்து ஒரு சொல்றதுக்கு சங்கடமா இருந்தாலும் ஒரு வேலைக்கார மாதிரி தான் அவங்க ட்ரீட் பண்றாங்க. அதுதான் லெட்டிங் கோ இஸ் ஆல்சோ லவ் அப்படின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி இங்க இருக்கிற அப்பாக்கள் செய்யவே இல்லை. அவங்க அப்பா எப்படி இருக்காருன்னா, நாங்கள் அதெல்லாம் இல்லை சார், கேட்டு தான் செய்வோம். அவர் அப்பவுமே ரொம்ப மரியாதை கொடுக்குறாரு. ஆமா என்ன சொன்னாலுமே நானுமே கேட்டு நடந்துக்குவேன் சார், அவருக்கு ஏற்ற மாதிரி தான் நான் இருந்துக்கிறேன். ஆனா இவங்க வந்து இந்த மாதிரி என்ன கன்சல்ட் பண்ணாம என்னை ஒரு ஆளாக கன்சிடர் பண்ணுங்கன்னு மட்டும்தான் அவர் கேட்கிறாரு. வேற எதுவுமே கூட அவர் சொல்ல. இப்ப அங்க ஸ்பீக்கர் போட சொல்றது இல்ல, வேணா உங்க அம்மா வந்துட போறாங்க, அவங்க வீட்லேருந்து யாரும் அவங்க அம்மா சைட்லேருந்து யாரும் வந்துடக்கூடாது, நீங்கள் அவ்வளோ தெளிவாக இருக்கீங்களே. உங்கள் வீட்டில் உன் தம்பியிலேருந்து உங்கள் அப்பா அம்மாவிலேருந்து எல்லாரையும் அந்த வீட்டில் வச்சுக்கிறீங்க. எனக்கு புரியவே இல்லை. இது கொஞ்ச நாள் கழிச்சு எப்படி ஆயிடும் அப்படின்னா, ரொம்ப நீர்த்து போக வச்சிடும். உங்களுடைய காதலையும் உங்களுடைய அன்பையுமே வந்து கணவர் உங்க மேல வச்சிருக்கிறத வந்து நீர்த்து போக வச்சிரும். அதை தான் வந்து செய்யறாங்க நிறைய பேர். போக முடியாது ஆக்சுவலி. It's very difficult to live, right? உடம்பு சரியில்லை என்பதால் என்னால் நகரக்கூட முடியவில்லை என்பதால் நெக்ஸ்ட் இதை முடிங்க. அடுத்த எபிசோடு வந்துரும். அடுத்தது என்ன அப்படின்னா, இது அடுத்த எபிசோட்ல அடுத்த புருஷன் பொண்டாட்டி அதான் அந்த மாதிரி சொன்னேன். அடுத்தது என்னன்னா, அது ரொம்ப காலையில் அவங்க எழுந்திரிச்சா கூட அவங்க வந்து எதிர்த்தாப்புல இருக்கிற கடைக்கு போய் கூட எதுவுமே வாங்க மாட்டாங்க. அவங்க மாசமா இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு ஃபோன் போட்டுருவாங்களாம். ஒரு முட்டை வேணும்னாமா அப்பாவுக்கு ஃபோன் போட்டுருவேன் சார், இது பண்ணா அப்பாவுக்கு ஃபோன் போட்டுரு சார். இதில் என்னம்மா உனக்குன்னா, சார் எனக்கு கஷ்டம் இல்லை, நான் போய் வாங்கினதே இல்லை. இது எப்படி ஒரு பதிலாகும்? உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது, நாளைக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்குது, அதாவது நான் வாங்கினதே இல்லை எனக்கு தெரியவே தெரியாதுங்கிறது எப்படி நீங்கள் பதிலாக சொல்ல முடியும்னு கேட்குறேன். நாளைக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி, உங்கள் அப்பா ஊரில் இல்லை அப்படின்னா கடைக்கு போக மாட்டிங்களா? ரொம்ப சிம்பிள். ஃப்ளைட் ஏறி அயர்லாந்து போய் வியட்நாம் போய் சைனா போய் இங்கிலாந்து இவ்வளோ பெரிய விஷயம். இறைவனுக்கு நன்றி. அதே தான், இறைவனுக்கு நன்றி. இதில் அந்த பொண்ணு சொன்ன விஷயம் எப்படி ஆச்சரியமாக இருந்ததுன்னா, அதுக்கு தான் அந்த கில்ட் ட்ரிப் எடுத்துகிட்டு வந்தேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, போனதே இல்லை சார், இப்போ எங்கள் அப்பா தான் வருவாங்க. எல்லாத்த விட அவங்க அப்பா அவங்க வீட்டில் இருக்கும்போது காப்பி போட்டு கொடுத்துருவார் போல இருக்கு எல்லாருக்கும் எழுந்திரிச்சு. இங்கே வந்து என் புருஷன் காப்பி போட்டு கொடுக்கணும்னா அவர் எப்படி பண்ணுவாருன்னு கேட்குறேன். இல்லைங்க, அது போடுறது தப்பே கிடையாதுங்க. அந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டா கண்டிப்பாக போட்டு கொடுப்பாங்க. நாங்களாம் என்ன எடுத்ததுமே நாங்களாம் வந்து ஃபிங்கர் பவுலே எங்கள் கைக்கு வரும். நீங்கள் எல்லா சாமானும் கழுவிட்டு இல்லை, சாமான் கழுவில, காப்பி போட்டு கொடுக்கல, சாப்பிட்ட தட்டை உடனே கழுவி வைக்கிறோம், என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலி. என்ன எனக்கு புரியல. இல்ல மேம், எது நீங்க கதையை போயிட்டு இல்ல மேம், அதாவது அது மாதிரி நீங்க நடந்துக்கும் போதுதான் இதெல்லாம் செய்ய முடியும்னு சொல்ல வந்தேன். ஓகேங்களா? இல்ல யாருக்குமே சும்மா கிடைக்காது. இன்னும் ஒரு விஷயம் என்ன, ஒண்ணு பண்ணாம ஐயோ நான் லவ் யூவே விழுந்துருச்சா? ஓட்டம் போங்க. மிஸ் யூ, லவ் யூ சார். அங்கே ஒட்டலை சார், அது இங்கே சைடில் வச்சுருந்தேன். ஸோ சரி, அந்த லவ் யூ கதையை விடுங்க. இது மாதிரி இருக்கும் பொழுது அவங்க இன்னொன்று சொன்னாங்க, எனக்கு எதுவுமே பழக்கமே இல்லை சார், எனக்கு பழக்கமே இல்லை அப்படின்னா எப்படி பழக்கம்? மாசமா இருக்கு. ஐ டிடன்ட் மீன் தட். அதுதான் வந்து கோபி வந்து வேற மாதிரி எட்டு வந்தாரு. ஏமா கல்யாணம் பண்றவங்க அத்தனை பேருமே பழகிட்டாமா கல்யாணம் பண்றாங்க. அவரு கூட தான் கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி எதுவுமே தெரியாது, கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் தெரியுது இல்லைன்ட்டு he touched the line வந்து decent way actually. யோசிச்சு பாருங்க, இதுதான் நிதர்சனம். அப்ப இதெல்லாம் பழகும் போது உங்களுக்கு தேவைன்னு போது நீங்க பழகிக்கிறீங்க, பார்த்துக்குவோம். எடுத்து ஓட்டுற ஒரு 80 மைல் ஸ்பீடில் அப்படின்றீங்க. ஆனால் உங்களுக்கு வேணான்னும் போது நீங்க வந்து கிராஸ் பண்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறீங்க. ஐ மீன் ரோட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, இத்தனைக்கும் அவருடைய ஆதங்கம், அந்த கடவுளுடைய ஆதங்கமே. அவங்க ப்ரைஸ் வாங்கினாங்க ஆக்சுவலி. இந்த வாட்டி ப்ரைஸ் கொடுத்ததெல்லாம் கூட ஓரளவுக்கு அவங்க வாங்கல, அவங்க புருஷன் வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சொன்னேன் அந்த மாதிரி நல்லா தான் கொடுத்தாங்க இந்த வாட்டி. அதில் அந்த பொண்ணு இன்னும் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காங்க. எனக்கு வந்து என்னன்னா, இந்த 2K செய்யட்டுமே அவங்க அவர் வந்து கேட்குறாரு, கோபி வந்து கேட்குறாரு, இல்லைம்மா ஒருவேளை உங்களுக்கு குழந்தை பிறந்தாதான் எங்கள் அம்மா வீடு தான் பக்கத்தில் இருக்கேன் சார். அப்போ இன்னுமே உங்கள் அம்மாவுக்கு வயசாயிடுச்சு, உங்கள் அப்பாவுக்கு வயசாயிடுச்சு, அவர் எழுந்து காஃபி போட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அவர் போய் கடைக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரணும்னு நினைக்கிறீங்க, குழந்தை பிறந்தா எங்கள் அம்மா பார்த்துக்குவாங்க நீங்க நினைக்கிறீங்கன்னா. என் பொண்டாட்டிலாம் வந்து தேங்க்யூ குட், இங்கேயும் தொட்டு கும்பிட்றோம், இங்கே மேலே எல்லா இடத்தையும் தொட்டு கும்பிட்றோம் ஆக்சுவலி உண்மையிலே குட். அப்போ எல்லாம் காலையில் எழுந்து எல்லாம் பஸ்ஸை பிடிச்சி சோத்தை கட்டிக்கிட்டு ஓடுதுங்களே, ஓடிட்டு வந்து பிள்ளைய கூட்டுக்கிட்டு என்னென்னோ பண்ணிட்டு இருக்குதுங்க. அப்போ அதெல்லாம் என்ன அந்த லேடிஸ்லாம் பார்க்கும்போது என்ன
இதுல உண்மையிலே பா சிலதெல்லாம் பார்க்கும்போது இதில் இந்த 2K கிட்ஸுக்கு, ஏன்னா ஜாக்கி என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு விஷயம் யாழினி கேட்கும்பொழுது உட்காரு அப்படின்வாங்க, எழுந்து போய் அவள் எடுக்கட்டும் அப்படின்வாங்க. நமக்கு சில நேரத்தில் பாவத்தில் போய் நம்ம செய்வோம்ல, மயிர் மாதிரி பண்ணோம், எதுக்கு நேரத்தில் பண்ணோம், அதெல்லாம் நோட் பண்ணி தான் இருக்கேன். நான் வச்சு செய்வேன்னு வச்சுக்காங்க. இதெல்லாம் நம்ம வீட்லேயே இந்த லிட்டில் பிரின்சஸாக இருக்கும்போது ஓகே. இல்லை இப்போ நீங்கள் பிரின்சஸாக இருக்கும்போது ஓகேன்னு இப்போ நான் போய் அவளுக்கு சில நேரங்களில் தான் எல்லா நேரத்துலையும் பண்ணிட்டு இருக்க முடியாது. பாத்ரூம் போய் நீ தானே கால் கழுவிட்டு வர, நானும் வந்து கழுவி விட்டுட்டு இருக்கேன், அதுதான் நான் சொல்லுவேன். அதாவது 2 நாள் துண்டு எடுக்க மறந்துட்டா துண்டு எடுத்து கொடுக்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நான் போய் கொடுத்துருக்கேன். 3ஆவது நாள் போகும்போது நானுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவேன். அப்படியே ஒரு நாள் வெளியில், அப்போ தான் உனக்கு தெரியும் அப்படின்னு வருவா. ஆமாம் வந்தேன் அப்படின்வா. அந்த மாதிரியான கொஞ்சம் கிரிப், ஏன்னா நம்ம புள்ள இல்லை, அப்படி தான் தடிப்பு மேலே தான் இருக்கும். பட் அந்த தடிப்பை குறைக்கிறதுக்கே ஏதாவது வரும். இந்த மாதிரி டிபெண்டாக நாம போய் நிற்கிற மாதிரிலாம் வரும்னு வச்சுக்கோ, ஆள் வரும். இது ஒன்று. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த தடிப்பை கொடுத்துக்கு இன்னொருத்தெல்லாம் வர வேண்டாம், நாமளே வச்சு செய்வோம்னு வச்சுக்கோங்க. பட் இதை செய்யும்பொழுது சில இடங்களில் கஷ்டமாக இருக்கும். இப்போ ஜாக்கியே சில இடங்களில் செய்யும்பொழுது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்திருக்கு. இதில் என்னடா இருக்குது, சாதாரணமாக கேட்குறா, இதை போய் கொடுத்துட்டா போகுது அப்படின்னும் பொழுது அதை டேக் இட் ஃபார் கிராண்டடாக அவள் எடுக்கிறா அப்படிங்கிறபொழுதும் சோம்பேறித்தனமாக உன் பிள்ளையை வளர்க்காத அப்படின்னு ஜாக்கி சொல்லுவாங்க. இது சோம்பேறித்தனம் சுதாமா, இது அவள் மறந்து போய் கேட்கல, இதை தவறுதலாக நடக்கலை, அவள் பர்பஸ்ஃபுல்லாகவே செய்கிறா, இது சோம்பேறித்தனத்தினுடைய வெளிப்பாடு. முதல்ல சோம்பேறித்தனத்திற்கும் தேவைக்கும் வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோ அப்படின்வாங்க. அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த பொண்ணுக்கு கற்றுக் கொடுக்கலான்னு பொழுது அவங்க அப்பா கிட்டேயும் இது கேள்வியாகவே கேட்கப்பட்டது. ஏன் சார் இப்படி சொல்லும்பொழுது நீங்கள் எல்லாம் என்ன செய்வீங்க அப்படின்னு. சார் அது நம்ம குழந்தைய நம்ம செல்லமாகவே வளர்த்துட்டோம் இல்லைங்களா, அதனால அப்படின்றப்ப ஒரு கோபி அந்த இடத்துல ஒரு உண்மையை சொன்னார். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்கள நீங்கள் பார்த்துக்கணும்னு வரும்போது ஒரு எரிச்சல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இது பண்ணுவாங்க பசங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா இவ்வளவு தாட்டு இருக்கிறவங்க சுயநலத்தினுடைய உச்சம். இவங்கெல்லாம் தெரியாமலாம் கிடையாது, அதே தான், பண்ணட்டுமே செய்யட்டுமே அப்படின்வாங்க. இது என் பொண்ணுகிட்ட சில இடங்களை நான் கவனிச்சிருக்கேன். அதனால தான் அதெல்லாம் வச்சு செய்வேன். நான் செய்ய மாட்டேன், பண்ண மாட்டேன். வேணுன்றதுக்கு வெயிட் பண்ணு, அப்போதான் உனக்கு கிடைக்கும். வேல்யூ தெரியணும் உனக்கு, பணத்துடைய வேல்யூ. உடனே கொடுக்க மாட்டேன், கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. செய்ய நான் உனக்கு செய்கிறேன், நான் சொல்ல வேலை நீ செய்ய, நான் உனக்கு செய்கிறேன். உனக்கு எல்லாமே நானாக இட்டு எல்லாமே செய்ய மாட்டேன். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ அவளுக்கு ஃப்ரைட் சிக்கன் ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி வாட் இஸ் தட், கேஎஃப்சி மாதிரின்னு வச்சுக்காங்களேன். வரும்போதே ஃப்ரைட் சிக்கன் வாங்கின்னு வந்தால் வாரம் இட்டு கொடுத்தா உனக்கு வேல்யூவே இருக்காது. நீ ஒரு விஷயம் செய், பக்காவாக ஒரு வாரம் நீ நான் ப்ளே பண்ண, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் கிளாஸில், ஸ்கூலில், எல்லா இடத்துலையுமே ஓவராலாக வீட்டில் பொருள் எடுத்து வைக்கிறது, ஒன்றை பார்த்துக்கிறது, எல்லா விஷயத்தையும் நீ சரியாக பண்ண, அன்னைக்கு அந்த வாரம் நிச்சயமாக அப்படியே குளிப்பாட்டுவேன். நான் என் பொண்ணை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போவேன், கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பேன், எல்லாம் செய்வேன். அதுதான் அங்கே வேல்யூ ஆடட். நீங்கள் எடுத்ததுமே, அதனால தான் என் ஒய்ஃப் கிட்ட சொல்லுவேன், எல்லாத்துக்கும் ஓடாத, அவளை எடுக்க சொல்லு, அதை விட நான் மயிரை பிடுங்குற வேலை பார்க்குறேன், ஃபோன் பார்க்குறதா மயிரை வேலையாது அப்படின்னு கேட்குறாள் நான். ஸோ இது எங்கள் அப்பா கிட்ட இருந்த அந்த விஷயங்கள் தான். ஸோ அந்த மாதிரி அதை ஒன்று ஒன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், ரைட். அதே மாதிரி இந்த எபிசோட்லேயும் ஒரு மைனஸ் என்னென்னா, ஆமாம் இதை பற்றி கொஞ்சம் விரிவாகவும் பேசுவோம். ஆனால் ஒரு அப்பா டிசிப்ளினாக இருக்கிறார், பொண்ணை வளர்த்துருக்கார். அந்த டிசிப்ளின் பொண்ணு புருஷன்கிட்டே எதிர்பார்க்குது. ரொம்ப ஒரு ஆணவ ஒழுங்கோட இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அந்த இடத்துக்கு அது நல்ல விஷயம் தானேன்றதை கோபி சொல்லவே இல்லை. இது ஒரு பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும், பிரின்சிபலாக ஒரு ஷூ ரேக்கில் வைக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் நீ திரும்ப அதை எடுத்து வைக்கணுன்றதுக்கு அவசியம் கிடையாது. ஒன்ஸ் நீ செஞ்சுட்டேன்னா அது பக்கா. அந்த ஒழுங்கு இல்லாதனால தான் ஊர் நாறிட்டு இருக்குது. சிவிக் சென்ஸ் இல்லைன்ற பேர் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். போட்டது போட்டபடி போடுறது. ஒழுங்கு வீட்டில இருந்து வரும்போது தான் வெளியில் வரும். வீட்லேயே அவனுக்கு வரல, அப்புறம் ஜாதிய படிநிலைகள். அவன் சாட்டத்தை நான் சாப்பிட மாட்டேன், மயிரை பிடுங்க மாட்டேன், மட்டையை கட்ட மாட்டேன்னா அப்புறம் கூடு குப்பையாக தான் இருக்கும். எல்லா மயிரும் எல்லா வேலையும் செய்யணும். எந்த ஜாதிக்காரன், எல்லா ஜாதிக்காரன் அவன் வீட்டு வேலை செய்யணும். உனக்கு கக்கூஸ் கழுவுறதுக்கு மட்டுமே ஒருத்தன் வரானும் போது தான் உனக்கு தடிப்பு வருது. அப்போ நீ எல்லாத்தையும் கழுவணும் போது உனக்கு சரியாக உனக்கு அதை மெயின்டைன் பண்ணுவல்ல. அதுதான் இந்தியாவில் இவ்வளோ சிவிக் சென்ஸ்லாம் இல்லாமல் போனதுக்கான மிக அப்புறம் கல்வி அறிவு. இது எதுவுமே இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? தட்ஸ். ஸோ இதுதான் அந்த இடத்துல பேசணும். 2 ஃபேமிலியை மட்டும் பேசிட்டு அடுத்தது ஒன்று கொஞ்சம் விரிவாக அதை பற்றி பேசலாம். ஸோ எனக்கு தெரிந்து இந்த 2 பேரை பர்டிகுலராக பேசணும்னு நினச்சேன். அதாவது பாடுபட்டு உங்களுக்காக பேசின ஒரு விஷயத்த நீங்கள் ரொம்ப ரைட்டராக எந்த வேலைக்குமே போகாமல்
வீட்லயே உட்காந்துக்கிட்டு வேலைக்கு போயிட்டு வர்றவனை வந்து வேலைக்கார மாதிரி ட்ரீட் பண்றீங்க. இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து உங்களுடைய சோம்பேறித்தனத்தை வந்து ஒரு காரணமாக காட்டி, எனக்கு எப்படி சார் தெரியும், நான் எப்படி கடைக்கு போறது, இது எப்படி நான் போக முடியும் சொல்லுங்க, நான் கடைக்கே போனதில்லை. என்னம்மா நடந்தா கடை வாசல்ல போய் ப்ரூ பேக்கெட் கொடுங்கன்னா கொடுக்க போறாங்க. அப்புறம் எதனா இதுல எல்லாத்த விட காமெடி என்ன, அந்த பொண்ணு அதுக்கு சொல்ற சாக்கெல்லாம் தான் எனக்கு இன்னுமே கோவந்தது. சார் நான் எதனா ஒன்று வாங்கிட்டு வந்துட்டா, நீங்க அதிகமா விலை கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன், அப்புறம் என்ன அவர் சொல்லுவாரு, ப்ரூ பேக்கெட் இவங்க போனாலும் 5 ரூபா பேக்கெட் தான், அவர் போனாலும் 5 ரூபா பேக்கெட் தான். இதை நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த மாதிரி என்ன பொருள் என்ன விலையோ அந்த நீங்க தக்காளி 1 கிலோ வாங்கிட்டு வர போறீங்க, தக்காளி 1 கிலோ அங்க அதுதான் விலை. இதுக்கு என்ன நீங்க வந்து நீங்க என்ன வேற ஏதாவது பொருளை வாங்கி வந்துட போறீங்க? தக்காளி இருக்கிற இடத்துல என்ன வேற ஏதாவது என்ன இங்க இருக்கிற மாதிரி வந்து வைன் டொமேட்டோ, அந்த டொமேட்டோ இந்த டொமேட்டோன்னா இருக்க போகுது. பெங்களூர் தக்காளி, நாட்டு தக்காளி எது நீங்க உங்க வீட்டில் யூஸ் பண்றீங்களா, வாங்கிட்டு வர போறீங்க, அதை சமைக்க போறீங்க, இவ்வளவுதானே. இதற்கு சொல்லும் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஈஸினஸ்ஸா இருந்து எதனுடைய வேல்யூவே தெரியாம எல்லாமே அப்படியே காலடி கட்டும்போது செஞ்சு பழக்கமா அது அப்படியே அடுத்த ஆப்போசிட்டான ஜெண்டர் மேலே அது வந்து பாயறதான் எங்க கொடுமை. வேல்யூவே தெரியாம வளர்த்தது வந்து ரொம்ப ரொம்ப தப்பாவே. அதேதான் இவங்களுடைய அப்பாக்களை தான் நான் எதிர்க்காரணம் அதுவா சொல்லுவேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த விஷயங்களை நீங்க உங்க பொண்ணு உங்க பிள்ளைக்கு இப்ப அந்த குழந்தைக்கு அந்த பொண்ணால செய்ய முடியுமான்னு கேட்டா முடியவே முடியாது. அந்த குழந்தை மேலேயும் எரிச்சல் தான் வரும், அந்த குழந்தை மேலேயும் கோவங்கள் வரும். இது என்னத்தை இதுக்கு போய் நான் எல்லாத்தையும் போய் செஞ்சுக்கிட்டு அல்மி விட்டுன்னு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு அப்படிங்கிற கோவம் வரும். இப்போ இதுல வந்து போன எபிசோடோ இல்லை வேற ஏதோ ஒரு கிளிப் ஒன்று பார்த்தேன். இவரு கலைஞர் டிவியில் நம்ம பிக் பாஸ் ஆரி நடத்திட்டு இருக்காருல்ல, அதில் ஒரு அம்மா சொன்னாங்க, எங்கள் மருமம் வந்து பார்த்தங்க, அவங்க வந்து சமைச்சிலாம் சமைக்கிறதுலாம் அவங்க பண்ணவே மாட்டாங்க. ஒரு இடத்துல நாங்கள் என்ன பண்ணோம்னா, நாங்கள் சமைச்சு சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு எதுவும் வைக்காம சாப்பிட்டு விட்டுருவோம், வா சமைச்சு சாப்பிட்டு நாங்கள் சொல்லிட்டோம், முடிஞ்சது. நீங்கள் இதை வந்து ஒரு மாதிரி குரூரமான பார்வையில் அந்த மாமியாரை பார்ப்பீங்க, ஆனால் அந்த மாமியார் செஞ்சதான் கரெக்டுன்ற. உனக்கு வடிச்சு கொடுறதுக்கு யாரும் கிடையாது இந்த ஊரில். அதேதான் எல்லோருமே ஒரு குடும்பத்தில் எல்லாருமே எல்லா வேலையும் செய்யணும், முடிஞ்சு. அதுதான் மேட்ரு. அது பொண்டாட்டி புருஷன் புள்ள எல்லாமே அதை செய்யணும். ஒருத்தவங்க மட்டுமே செய்யறதுக்கு வந்து அந்த வீடுன்னா சத்திரமா சாவடியா? அதேதான் அதுக்கான நீங்க அதை தான் நான் இப்பவும் சொன்னேன். இப்போ இந்த தம்பியோ யாரோ கூட வச்சிருக்கும் போது நீங்க ஏதாவது ஒரு உதவிகளோ இல்லை என்ன சொல்றது, ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களால் ஒரு ஹெல்ப் ஏதோ ஒன்று. இப்போ நம்ம ஒரு இடத்துல இப்போ இங்கே இந்த ஊர்லலாம் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் ஒரு வீட்டுக்கு போகிறோன்னா டக்குன்னு நாமளும் கிச்சனில் போய் நின்றுட்டு ஒன்றும் இல்லை நான் வேணா சாமான் தைச்சு கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து செஞ்சுட்டு இருங்கப்பா பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்கிறேன். என்னோட ஃப்ரெண்டு ஏதான் டன்ஸ்டபிள், ஆமாம் டன்ஸ்டபிளில் இருக்கார், அவர் சொன்னார், இல்லைங்க நிறைய பேர் வந்திருக்காங்க எங்கள் வீட்டுக்கு, ஐ எம் ரியலி ப்ரவுட் மை செல்ஃப். அந்த டைம் அவர் சொல்லும்போது, இன்றைக்கி எல்லோரும் வந்திருக்காங்க, எல்லாம் உட்காருப்பாங்க, சாப்பாடு வரும் சாப்பிடுவாங்க அப்படி. ஆனால் உங்கள் வீட்டில் மட்டும்தாங்க சமையல்கட்டுக்கு போய் நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன், சாமான் கழுவி கொடுறேன் அப்படிலாம் சொன்னாங்க. ரொம்ப பெரிய விஷயம். எங்கள் வீட்டு பொம்பளை எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுதானே நேர்மை, அதுதானே முறை ஆக்சுவலி, ரைட்? ஸோ இதை தான் நம்ம செய்யணும். ஸோ குடும்பனோர் அதை பற்றி பேசணும். ஆமாம் நிறையவே பேசிட்டோம். பட் இதற்கான இது குறித்தான உங்கள் கருத்துக்கள் ஏதாவது அது பின்னோட்டங்களை தெரிவித்து சொல்லுங்க. நான் சந்திக்கிறேன். அதோட நன்றி கூறியோட வருது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப் சொல்வதற்கு முன்னாடி லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் எப்போவுமே வந்து ஹைப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்பொழுது நம்ம சேனலுக்கான ஹைப் பட்டனை கொடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் ஹைப் பண்ண அது நிறைய புது ஆட்களுக்கு போய் சேரும். நம்ம சேனலுக்கு நிறைய புதுசான ஆட்கள் வருவாங்க. அதுதான் நீங்கள் பண்ணக்கூடிய பெரிய உதவி. ஸோ ஹைக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி முடிச்சிருங்க. வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.